ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்லோகம் 58. மகாபராரோகோ கோவிந்த சுஷேஷன கனகாங்கதிகி குஹ்யோ கபிரோ ககனோ குப்த சக்கர கதாதரக. சம்சார சாகரத்தில் மூழ்கி கிடக்கும் ஜீவ கோடிகளை மீட்டு மோட்சம் அழைத்து கொண்டே போய்விடும் மகாவராகர். ஸ்ரீமுஷ்ணத்தில் மகா வராகராக இருப்பவர். மகா வராக ரூபம் தரித்து உலகையே காரணோதகம் என்ற பிரளய ஜலத்தில் இருந்து மீட்டவர் மகாவராரோகோ. ஸ்ரீமுஷ்ணம் அருகில் தில்லை சிதம்பரம் என்ற சித்திரக்கூடத்தில் கோவிந்தராஜனாக இருப்பவர். கோ என்ற பூமாதேவியை கண்டுபிடித்து மீட்டவர். கோவர்தன மலையை தூக்கியவர் கோவிந்தக. பிறந்ததிலிருந்து ஸ்ரீகிருஷ்ணனை கொலை செய்ய பல ராட்சசர்களை அனுப்பி ஒருவன் கூட மதுரா திரும்பி வரவில்லை. கடைசியாக 11 வயது ஸ்ரீகிருஷ்ணனை மதுராவுக்கு அக்ரூரை அனுப்பி அழைத்து கொலை செய்ய திட்டமிட்டான். மதுராவுக்குள் நுழைந்து கம்சனுக்கு மாலை கட்டுபவன், ஆடை நெய்து கொடுப்பவன், எல்லோரையும் அடக்கி பூ மாலை ராஜ ஆடைகள் எல்லாம் வாங்கி கொண்டு விட்டார். ஸ்ரீகிருஷ்ணர் என்றதும் கம்சன், ஸ்ரீ கிருஷ்ணனோடு வந்த சேனை எப்படிப்பட்டது, எந்த சேனை பலத்தில் வந்துள்ளான் என்று கேட்க, ஸ்ரீகிருஷ்ணன், சேனை அத்தனை கொடியதாக இல்லை. அவனோடு வந்திருக்கும் சேனை பிருந்தாவன சிறுவர்கள்தான். இப்படி ஒரு சுகமான சேனையை வைத்துக்கொண்டே தனியாளாக வந்திருக்கிறான் என்றனர். சுலபமான நல்ல சேனையை கொண்டவர் சுஷேட்சணகா. தங்கத்தாலான அழகான தோள் வலை அணிந்திருப்பவர் கனகாங்கதே. குஹ்யமான மறையான வேதம் மூலமே அறியப்படுபவர், ஹிருதய குகையில் வசிப்பவர் குஹ்யகா. சிறுமூர்த்தியாக இருந்தாலும் கோலாகல உற்சவம் என்று வாகனத்தில் ஏறிவிட்டால் மகா கம்பீரமாக இருப்பவர், காட்சி கொடுப்பவர் கபீரோ. பொதுவாக மற்றவரை தன் இஷ்டத்துக்கு ஆணையிட்டு சிரமப்படுத்தவே மாட்டார். இலங்கை செல்ல வேண்டும் என்கிற நிலையில் சமுத்திரம் வழிபட வேண்டும் என்று சமுத்திரராஜனிடம் உபவாசம் இருந்தார். சமுத்திரம் சாமானிய மனிதனுக்கு விடுமோ? தன்னை சாமானியன் என்று நினைத்து அமைதி காக்கிறாரோ என்று கோபப்பட்ட ராமபிரான், சமுத்திரராஜன் தன்முன் இப்பொழுதே வராவிட்டால் சமுத்திரத்தை வற்றச் செய்கிறேன் என்று ஆணையிட, மறுகணம் சமுத்திரராஜன் மீற முடியாமல் தோன்றிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டார். ஆணை இட வேண்டும் என்று இவர் நினைத்துவிட்டால் யாராலும் இவர் ஆணையை மீற முடியாது என்று இருப்பவர் ககனோ. திரை போட்டுக்கொண்டு யாரும் பார்க்காமல் சாப்பிடுவார்கள். யாருக்கும் தெரியாமல் மறைத்திருப்பதற்கு ரகசியம் என்று அர்த்தம் கிடையாது. வெளிப்படையாக இருந்தாலும் புரியாத விஷயமாக இருப்பதற்கே ரகசியம் என்று பொருள். தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், ரிஷிகள் என்று அனைவரும் ஆகாசத்தில் இருந்து பார்க்க 1000 கோபிகைகள் சூழ 8 வயது குட்டி கிருஷ்ணனே 1000 கிருஷ்ணனாக ஆகி ஒரு வளை கட்டி கொண்டு ஒருவளுக்கு முத்தம் கொடுத்து ஒருவளோடு ஓடி விளையாடி ஒருவளோடு நாட்டியமாடி ராசலீலை வெளிப்படையாக செய்கிறார். ராசலீலையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி இருப்பவர், மிகவும் இரகசியமானவர், புரிந்து கொள்ள முடியாதவர் குப்தக. சுழன்று கொண்டே இருக்கும் ஸ்வபாவம் கொண்டது மனம்.
பல விஷயங்களில் செல்வது புத்தி. இந்த சுழலும் மனதையே சக்கரமாக ஒரு கையிலும் புத்தி தத்துவமான கதையை மற்றொரு கையிலும் வைத்திருப்பவர். சக்கரமும் கதையும் வைத்திருக்கும் இவரை தரிசிப்பவருக்கே மனம் அடங்கிவிடும், புத்தி தெளிந்துவிடும் என்று இருப்பவர். சக்கர கதாதரகா